IBC தமிழ் செய்திகள். வான்படை அபிநந்தன் பாகிஸ்தான் ராணுவத்தால் பிடிக்கப்பட்டார். அவரை இந்தியாவுக்கு கொண்டுவர மக்கள் கோரிக்கை வைத்தனர். இந்தியா இதற்காக பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்த நிலையில் இந்திய வீரர் அபிநந்தனை நாளை விடுதலை செய்வதாக பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கான் அறிவித்துள்ளார். இதுகுறித்து இம்ரான்கானின் PDI கட்சி பாரதிய ஜனதா கட்சி மீது குற்றம் சாட்டியுள்ளது. அந்த கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அணுசக்தி ஆயுதங்களை கொண்ட 2 நாடுகளுக்கு இடையே உச்சபட்ச பதட்ட நிலையை உருவாக்கியதன் பின்னணியில் அரசியல் விளையாட்டு இருக்கிறது. இது வெளியே உள்ளவர்களுக்கு தெரிய 2 நாட்கள் ஆகியிருக்கிறது. இதன் காரணம் வெறும் 22 நாடாளுமன்ற சீட்டுகள் மட்டுமே. இந்த காலகட்டத்தில் எந்த திட்டம் ரகசியமாகவே வைக்க முடியாது. இந்தியர்களே குறித்துக் கொள்ளுங்கள், போருக்கு நோ சொல்லுங்கள் என்று தெரிவித்துள்ளது. கர்நாடகா முன்னாள் முதல்வர் பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவரும் எடியூரப்பா இந்த விவகாரத்தால் பாரதிய ஜனதா கட்சி செல்வாக்கு உயர்ந்துள்ளது. கர்நாடகாவில் 28 மக்களவை தொகுதிகளில் 22 மக்களவை தொகுதிகளை இந்த விவகாரம் மூலமாகவே பெறுவோம் என கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுகுறித்து இம்ரான்கானின் PDI கட்சி தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் எடியூரப்பா பேசிய வீடியோவையும் வெளியிட்டு தனது கருத்தை பதிந்துள்ளது. அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.